வணக்கம் மக்களே, இது கோகுலோட சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2. இன்னொரு வீடியோ நான் சாயந்தரமும் போடுவேன். அந்த சாயந்தரம் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயரு. அது மல்டிப்ளேயர் கேமும் பார்க்கலாம். ஏர் வாட்ச் போட்டுக்கலாமா நம்ம பேசுறது கேட்காதுல. என்ட்ரியே தரமாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு 2-3 தடவை எஸ்கேப் ஆகிருக்கேன். செட்டிங்ஸில் அது மாற்ற அப்படியே போகும். இதான் நான் சொன்ன கிராணி மல்டிப்ளேயர். கிராணி லோ குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதாவது ஈஸி மோடில் இருக்கட்டும். ஏன்னா எனக்கு இது அவ்வளோவா விளையாட தெரியாது. நானே யூடியூப்பில் பார்த்து எப்படி விளையாடணும்னு கற்றுக்கிட்டேன். அது நான் அந்த யூடியூப் சேனல் பேர் சொல்கிறேன், மங்குனி கேமர். கிராணி வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 ரெண்டுமே விளையாடிருக்காரு. நான் 3 வரைக்கும் விளையாடிருக்காரு. எல்லா எஸ்கேப்பும் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டு யூடியூபர்னு கூட நான் சொல்லுவேன். என்ன டோர் லாக் இருக்கு? ஆனால் எப்போதுமே உடனே வராது, வரும். வருது சவுண்ட் கேட்குது. அபவுட் நீங்கள் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இன்னும் எஸ்கேப் பண்ணலான்னா அப்படி தள்ளப்பா ஓடிடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு கட்டிங் பிளேஸ் கரண்ட்டு கட் பண்ண யூஸ் ஆகும். சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டோர் எஸ்கேப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர். ஐயோ தெரியாமல் ட்ராப் பண்ணி கொடுத்துட்டேன். ஐயோ பார்க்கல. சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? இப்படியாவது ஏதோ பண்ணிடணும்னு பார்க்குறேன். எதுவுமே பண்ண முடியல மக்களே. இந்த ஆயாவை போட்டு தரணும். முதல்ல வெப்பன் கீ தேடிடணும். இந்த ஆயா போனோடனே ஐயோ இந்த சைடே போகுது. நான் அந்த சைடு தான் போகணும். ஐயோ கரண்ட் ஃப்ளக்சுவேஷன். நான் இப்போ கோவா முதல்ல பார்க்க கோவா மோட்லேயே போயிட்டு செக்யூரிட்டி ஆச்சு. காலியாக கிடக்குது. க்ரோபார் கொடுங்க. நீங்கள் வெப்பன் கீ ஹெலிகாப்டர் மேனுவல் தேவைப்படாது. மேலே வச்சுப்போம். வெப்பன் கீ கொடுங்கடா. இல்லை கை எந்த வெப்பனும் இல்லை. போய் தான் பார்க்கணும். எங்கே இல்லை குளிப்போமா? பார்த்து பார்த்து அவ்வளோ யாரும் வரல. என்ன வெப்பன்ஸ் இருக்குங்க? ஸ்டன்னுதன் இப்போ ஆயா வந்துச்சுன்னா கவலை இல்லை. ஏன்னா முன்னாடி ஆயா வந்துச்சுன்னா போட்டுரும். ஸ்டன்னு கண்காட்சி சேஃப் கீ தேவைப்பட்டா போதும்.
டோர் ஹேண்டில் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். ரெண்டு பொருள் கஷ்டம் நல்லாயிருக்கும். முதல்ல வெப்பன் எடுக்கணும். சாயா முதல்ல கூப்பிடலாமா? ஆங்காதுங்க சமையா போனே அப்படி இப்போ ஆயா வேறு செத்து போச்சு. இப்போ எங்கே போகலாம்? கிச்சன் வழியிலே பிடிக்குது. இதில் தான் இருக்கா? நம்ம முதல்ல ஒயர் கட் பண்ணி விட்டுருணும். இங்கே இருக்குது இந்த அப்படிங்க பேர் என்ன பண்ணோம்? ஐயா சாப்பாடு அவங்க கூப்பிட்றான் பேர் உன் பேரன். எப்படி போவேன் இப்போ? செத்துட்டியே பாவம். டக் டேப்பு தேவைப்படாது. ஹேண்டில் தேவைப்படும். அம்மா எவ்வளோ செகண்டு எனக்கே மறந்துடுச்சு. ஐயோ க்ரோபார் கொடுங்கண்ணா. ஓகேவா இங்கே போட்டேன். ஹேண்டில் மட்டும் போய்ட்டு எத்தனை போட்டு அங்கே வந்துடலாம். அண்ணா க்ரோபார் கச்சிச்சுன்னா ஒரு 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். டேய் கொஞ்சம் அப்படி போயேன்டா. ஆயிரம் வரல. இவ்வளோ வர மாதிரியே இருக்குது. ஓ நான் தானா? ஏன் வந்துட போதும். கிளாஸ் யூஸ் நம்ம இப்போதைக்கு தேவைப்படாது. போட்டு வீல் இருக்கு. ஆயா வர வைக்கல. இங்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. வரல. கேஸ் தேவைப்படாதுல்ல. ஓகே ஓகே மக்களே என்ன கிடைக்கும்? இங்கே இருக்கணுமே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தோம். ஆயா வந்துச்சு. ஆயா கூப்பிட்டு ஒரு அடி அடிப்போம். வாயா ஆயா போய் இந்த சைடு வரும். மேபி சம்டைம்ஸ் இந்த சைடு வரும். ஆனால் அடிக்கடி நான் பார்த்தப்ப இந்த சைடு தான் வந்திருக்கேன். சரி மழை வாட்டும். அங்கே போயிடுச்சு. முன்னாடி இல்லை முன்னாடி வாடி நீ வாடி வாடி. இங்கே ஆயா எங்கே போகலாம் டக்குன்னு போகணும். எங்கேயாவது ஒரு அடிச்சிடணும். வந்துடும். இதை செக் பண்ணனா இல்லை. இப்போ ஒரு இடத்துல குதிச்சுட்டு ஒரு இடத்துல பிடிக்கணும். அப்புறம் 2 பொருளை திறக்கணும். இதுக்கு தான் க்ரோபார் தேவைப்படும். இதுதான் க்ரோபார் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. இந்த சைடு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வந்துக்கலாம். இப்போ இதை உடச்சு நினைக்கலாம். இப்போதைக்கு இந்த வாசலை போட்டு ஹேண்டில் ரெடி. அப்படி ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெதுவாக போகணும். என்னடா ஃபோட்டோ மாலுப்பா ஃபோட்டோ வேகமாக தான் பண்ணிட்டுருக்கோம் மக்களே. சேஃப்டி எடுத்துக்கிட்டே சேஃபை திறந்துடுவோம்.
லைக் கோபா கூட நம்ம என்னத்தெல்லாம் இருக்கணும். எப்படி கேளுங்களா பொறுமையாகவே போவோம். ஏன்னா திடீர்னா ஆரம்பிச்சிடும், அது வேறு பெரிய பிரச்சனை. பாயா மேபி வரும். இந்த ஒரு எஸ்கேப் முடிஞ்சோடனே நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். நான் போட்டோ அங்கே இருக்கிறானே அவன் தான் கிராண்டியோட கிராண்ட் சைல்டு. ஆயா வர சவுண்டுக்கு நம்ம போய் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் இப்படியே உட்காரணும். 1 minute and 30 seconds. அப்பா வா, காலையிலே ஒரு கொசு ஒன்று அடிக்கிறேன். இன்னும் 1 நிமிஷம் முடியல. என்ன டிஃபன் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. சாயந்தரம் 3 மணிக்கு என்ன வீடியோ போடுவேன். உட்கார் அப்பா முடியல. அப்பா இன்னும் ஆயா ரிசுவால ஆயா 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 வாடி. ஆயா 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 இந்த 2 நிமிஷமே போயிடுச்சுங்க. தண்ணி ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் இவன் நத்துக்கு போய் அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு போய் தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு தர முடியும். ஸ்பானர் இங்கே தான் பார்த்தேன். எப்படி போயிடலாம் என்கிட்ட. இதானே ஃப்ரிட்ஜ். தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்போ தான் நம்ம அந்த சைடு போக முடியும். டக்கு டக்குன்னு பண்ண நல்லா தனியாக போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சைடு தாராளமாக போகலாம். க்ரோபார் நல்லது. நான் இப்படி போட்டு தண்ணி எடுத்துட்டு கூட அவன் அது மேலே படுத்துருவான். இப்போ இது இங்கே போடான். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவோம். க்ரோபார் எடுத்தாச்சு. கீழே போயிட்டு கூட வரலாம். ஓப்பன் பண்ணுறோம்.
இங்கே போட்டு அந்த க்ரோபார் எடுத்தாச்சு. ஓடினே இருக்க வேண்டியதான். இது இன்னும் ஒரு ட்ரிக்குமா, பார்த்தீங்களா? எப்படி குதிச்சு இப்படி போயிடலாம். பேட்லாக்கி தேவைப்படும். இல்லாத அப்படியே வழியிலே போடுவோம். அப்புறம் க்ரோபார் இன்னொரு வாட்டி கீழே வேறு எத்தனை போகணும், டக்கு டக்குன்னு போகணும். இன்னொரு க்ரோபார் இங்கே தான் போட்டேன். கீழே போய் டக்குன்னு மேலே வரணும். லேட் ஆச்சுன்னா ஆயா நம்ம பண்ணுறோம். இப்போ தான் சொன்ன பண்ணுறோன்னு பண்ணிடுச்சு. வா சரி, ஓகே மக்களே. இந்த மாதிரி சில தடைகள் வரதான் செய்யும். தடையை தாண்டி போகணும். தடைகள் சரி, கையில் க்ரோபார் வச்சுருந்தேன் இல்லையா? ஓ, இவன் வேறு ஒருத்தங்க குவா மாட்டேங்க. வந்துச்சு. ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஸ்டன்க்கு எடுத்து என்னடி போடுற 3 தடவை போட்டல, அதனால் ஆய வெறி கொண்டு என்னை போட்டுருச்சு. நம்மளை ஸ்டன்கன் எடுக்கிறேன். ஐயோ தெரியாதனமா போட்டோ தள்ளி விட்டேன். போடா. ஆனால் ரெண்டு சைடு தான் வரும். அதனால 2 சைடு பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னடி போட? ஐயோ ஐயோ, இப்போ 5 days முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், கடுப்பில் ஃபோனை தூக்கி போட்டுருவேன். ஐயோ, ஆட் ஃப்ரீலாம் கிடையாதுப்பா இதெல்லாம். ஹேங் ஆயிடுச்சு மக்களே. ஷூட் பண்ணேன் மக்களே. ஃபஸ்ட்டு போட்டு கண்ணு ஆயா டுப்புன்னு போட போகிறேன். 2 தடவை போட்டுருச்சு. நான் அதை 4 தடவை போட்டுக்கணும். 2 தடவை அடி போடுறேன். நான் ஒரு 4 தடவை போடுறேன். ஒரு டோர் எஸ்கேப் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். வரண்டி வெறி கொண்டு வரண்டி. ஐயோ மக்களே, அப்புறம் எனக்கு ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக நான் இருக்கிறேன். இன்னும் அதுக்குள்ளே ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே, சிபிஎஸ்சிக்கெலாம் முடிஞ்சிச்சு. வெளில கூட வரும். இப்படி போயிடும். இங்கே தான் நான் கண்ணு வந்துச்சு. என்னடி போடுற? ஓகே, இதை போடுறேன். வாடிட்டு எப்படியானா வாடி. வழியில் எங்கேயோ ட்ராப் போகுது. அந்த ட்ராப்பில் மாட்டாமல் போகணும். மேம் வருது பாருங்க பொறுமையா. நாம போய் போடுவோம். வரமாட்டேன். ஏடி போடுறேன். ஷூட் பண்ணுறான். அவ்வளோதான், முதுகுலே குத்தணும். எண்ணெயை போட்டு தள்ளுற ஓலிஜியம் உனக்கு ஆயிடுச்சு. சோஃபா மேலே போடுவோம். க்ரோபார் எங்கே போட்டோம் நம்ம? க்ரோபார் எங்கடா? அது ஃபுல்லாக கீழே எத்தனை போயிடுமோ? கீழே எத்தனை போயிடும்.
இப்போ லேட் ஆகாது. ஏன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி டக்குன்னு மேலே வந்துடணும். அதுக்குள்ளேயுமா ஒரு நிமிஷம் ஆச்சு. போ, அங்கே தான் மக்களை ட்ராப் போட்டிருக்கு. வாடி நீ நாண்டி நினச்சாவும் இங்கே போட்டு இங்கே போட்டு வச்சுட்டு போகிறேன். அதுதான் மக்களே. The eagle is coming, barrels are standing. அவ்வளோதான். இப்போ ஹீரோ சொல் பார்த்தீங்களா? ஐயா, இந்த வாட்டி எந்த ஹேக்கிங் வேலையும் பார்க்க மாட்டியே. ஆயோ ஆயோ இருக்கோம். போனால் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பாட்டு கேட்போம். நானே பாடுறேன். வாய்ஸ் நல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, வாய்ஸ் நல்லா இல்லைன்னா எனக்கு லைக் மட்டும் போட்டு விடுங்க. இல்லை ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம டைம் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஒரே அடி தான், எப்படியே அடி தான். என்ன அடிக்கிற அடிச்சிடும். ஷூட்டில் கையாக படுத்தா கூட அவ்வளோதான், ஒரு புல்லட்டு போயிடும். எனக்கு இங்கே 23 காமிச்சோடனே போயிடலாம். மேலே போனால் எங்கே நிற்கலாம். இந்த கன்னை கூட மேலே மலைப்பாங்க இதுக்கு மேலே. ஆனால் இங்கே என்னால் பேசுறது குழம்பு போகுவா மொழி போகும். வெள்ளறா மாடி எங்கே இருந்தோன்னா வரேன். என்ன சொல்ல வச்சு கும்பல வச்சிருக்கோம். அந்த ஆள் அங்கே பாருங்க. வரல டக்குன்னு எத்தணும். இப்போதான் வந்து எங்கேருந்தோ வாடி, டக்குன்னு வாடி. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு. சே, இது 2 புல்லட் ஷூட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, இன்னும் இங்கே 2 புல்லட் இருக்கு. மேலே போயிட்டு ஷூட் பண்ணுறலாம் ஒன்று. செக் பண்ண வரீங்களா? நீங்கள் வெட்ட வழியாக இருந்துச்சுல. கட்டிங் பேர் வேணும். எங்கே ட்ராப் பண்ணிட்டு ஃபுல்லாக போவாங்க. எப்படி நடக்கிறோம் பாருங்க மக்கள். புல்லட் இருக்காங்க. வேம்பயர் மாமா வந்து வெளில விழுவார்.
பார்க்குறீங்களா? ஹெலிகாப்டர்யா? எனக்கு ஒரு டவுட்டு, ஆயா இது மேலே ஏறுமா ஏறாதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே. ஆயா மட்டும் பார்த்ததுன்னு இங்கே ஒரே ஹெட்ஷாட் அப்படின்னு போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் மக்களே என்ன தெரியுமா, ஆயாவோட காலில் அடித்தோம் பறக்கு அப்படின்னு சார்ஜர் அடித்தோம் பறக்குன்னு சொல்லுவோம். ஆனால் செம்மையாக ஹேக் பண்ணுறாரு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க வரைக்கும் இப்படி எடுப்போம். தேவைப்படாது இருந்தாலும் மேலே கீழே தூக்கி. ஆனால் ஹெலிகாப்டர் ஸ்கெட் மட்டும் நான் பண்ணுறதா இல்லை மக்களே. கீழே குச்சிடலாமா? குச்சி உடனே ஆயா வந்துச்சுன்னா ஆயா ஆயா வந்த மாதிரி எனக்கு தெரில. வந்துடுச்சா? இது நடக்கல எந்திரம். வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே வந்தாலும் நான் டொப்புன்னு போட்டுருவேன். அங்கே போயிடுச்சுன்னா நான் டப்புன்னு வந்தேன். தள்ளிடி ஆயோ ஏறி மிஸ்ட் வந்தேன். இங்கே புல்லட்டு தான் இப்போ ஃபுல்லாக பார்க்கணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க மக்களே. ஆமாப்பா கிளம்பலாம். இந்நேரம் கிளம்பிடலாமா? கிளம்பிடலாமா? நான் எங்கேயோ க்ரோபார் போட்டேன். க்ரோபார் இப்போ உடச்சிட்டேன்னா வெளில ஓடிட்டே இருப்பேன் மக்களே. நான் ஆமாம் டோர் ஹேண்டில் இல்லை. அந்த டோர் ஹேண்டில் எங்கே போச்சு? டோர் ஹேண்டில் எங்கே எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கும் மேபி. இல்லை நம்ம செக்கே பண்ணல. ஸோ ஆயா ஒரு தடவை என் மனத்துக்காக ஒரு தடவை போட்டுருவோம் பண்ணிட்டு ஓடிடலாம் நம்ம.
eagle is coming, Paris is coming. அப்படியே வச்சு அப்படிங்க சரி வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் ஒரு 2 தடவை போடுவோம், அப்போ தான் வேகமாக வரும். அப்படியே ஓரமாக நீங்கள் தூங்குவோம். வந்துச்சா ஏன் ஏ வாடி வர மாதிரி வருது 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 எங்கேருந்து வருது சத்தம் கேட்குது எனக்கு. கிடையாச்சு ஐயோ மக்களுக்கு கையை பாருங்கள. ஐயோ ஐயோ கிச்சனில் தானே இப்போ புல்லட் இருக்கு. கிச்சன் போய் எடுக்கணுமா? கிச்சனுக்குலாம் தேவையில்ல. எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துக்கு அந்த இடத்துல புல்லட் இருக்கும். இங்கே எதுக்கு வந்தான்னு கேட்டிங்கன்னா இங்கே வச்சு போடுவோம். மாடி இப்போ வைக்கணுண்டி உனக்கு ஷாட்டு. என்னையாடி அடிக்கிற? இன்னொரு புல்லட் என் மாஸ்டர் இங்கே இருக்க புல்லட் எல்லாத்தையும் காலி பண்ணி தான் போகிறேன். இப்போ முன்னாடி சுட்டாச்சு, இதுக்கப்புறம் எந்திரிக்காது. நம்ம டோர் ஹேண்டில் மாட்டிட்டு பறந்துடுவோம். அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிச்சுக்கலாம். எஸ்கேப் தரேன். அவ்வளோதான் மக்களே, 4th டேலே நான் ஜெயிச்சிட்டேன். பார்த்தீங்களா, பாவமாக இருக்கு. இந்த எண்டு. ஓகே மக்களே, இதோட நெக்ஸ்ட் காணொலியில் பார்ப்போம். இது இப்போதைக்கு விடைபெறுவது